السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجعلنا ابن مريم وأمه آية. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كل بني آدم يمسه الشيطان يوم ولدته أمه إلا مريم ابنها عيسى عليه السلام. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு தஸ்லீம். எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய வான்மறையான திருக்குர்ஆனில் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் என்னால் அனுப்பி வைக்கப்பட்ட ரசூல்மார்களை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருஸ்லி, என்னால் அனுப்பி வைக்கப்பட்ட எல்லா நபிமார்களையும் நீங்கள் யாரையும் வேறுபடுத்தி பார்க்க கூடாது, எல்லோரையும் ஒரே மாதிரியாக ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த நபியை நான் ஏற்றுக்கொள்வேன், இந்த நபியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி ரசூல்மார்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தில் குர்ஆனில் ரசூல் என்று வருகிறதோ அவர்களையெல்லாம் நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்வதுதான் இந்த மார்க்கத்தில் ஈமானிய பரிபூரணம். அன்பானவர்களே, திருக்குர்ஆனில் லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்தார்கள். 313 வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல்மார்கள் வந்தார்கள். அதில் ஒருவர் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் குறித்திருக்கிற சில செய்திகள் இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் இன்றைக்கு குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிற புனித வெள்ளி என்று சொல்லுவார்கள். அநேகமாய் அவர்களுடைய நம்பிக்கையின்படி அவர்களுடைய இயேசு என்கிற ஈசாவை சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட நாள் என்று அதை அவர்கள் புனித வெள்ளியாக இன்றைக்கு அவர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். உலகத்திலே ஈசா என்பவர் யார், அவர் வரலாறு என்ன, அது குறித்திருக்கிற செய்திகளை அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், அவர் கொல்லப்பட்டாரா, அவர் எங்கு இருக்கிறார், எப்போது வருவார் என்கிற அனைத்து செய்தியும் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் மிக தெளிவான ஆதாரங்களோடு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறார். நாம் வரலாற்றினுடைய வெளிச்சத்தில் ஈசா குறித்து பார்க்கிறோம். உலகத்தில் சர்ச்சையாக்கப்பட்ட நபிமார்களில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு நபி ஈசா என்று சொல்லலாம். யூதர்கள் ஈசாவை நபி என்று ஒத்துக்கொள்ளவில்லை. இன்று வரைக்கும் ரசூலுல் கல்லாப் என்று பெயர் வைத்திருக்கிறான். நபிமார்களில் ஈசா கல்ல நபி என்று பெயர். இது யூதர்களுடைய நிலைப்பாடு. கிறிஸ்துவ உலகம் ஒருபடி மேலே போய் அவர் தூதர் அல்ல, இறைவனின் தேவகுமாரன் என்று வணக்கத்திற்கு தகுதியாய் ஈசாவை ஆக்கி கொண்டார்கள். இது கிறிஸ்துவத்தினுடைய நிலைப்பாடு. இஸ்லாத்திலே குர்ஆன் நமக்கு வைத்திருக்கிற நிலைப்பாடு, ஈசா உலகத்தில் அனுப்பப்பட்ட தூதர், அவர் என்னை வணங்குவதற்காக வேண்டி உங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார், அவருக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நபியாக வந்தார் என்றெல்லாம் குர்ஆன் ஈசாவை நபி இல்லை என்றும் சொல்லவில்லை.
அவர் தேவகுமாரன் என்றும் சொல்லவில்லை. ரெண்டுக்கும் நடுவில் அவர் கண்ணியமாய் அனுப்பப்பட்ட தூதர் என்று குர்ஆன் முன்வைக்கிறது. இந்த நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் குர்ஆன் கடந்த கால வரலாறுகளை மிக தெளிவாக பேசுகிறது. இதற்கு முன்னால் எந்தெந்த நபிமார்கள் எல்லாம் வந்தார்கள், அவர்கள் காலத்தில் என்னென்ன முக்கிய சம்பவங்கள் நடந்தது, குகை தோழர்கள் யார், துல்கர்னைன் யார், யஜூஜ் மஜூஜ் கூட்டம் எப்படி, உலகத்தில் வந்த எல்லா முக்கிய நிகழ்வுகளையும் மிக தெளிவுபடுத்துவது திருக்குர்ஆன். அந்த குர்ஆனுடைய வரிசையில ஈசாவை அல்லாஹ் நிறைய தெளிவுபடுத்துகிறான். ஏனென்றால் இவர் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய நபி. காரணம், இந்த நபியை ஒரு கூட்டம் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறது. அந்த தப்பை இஸ்லாத்தில் அவர்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் ஈசா குறித்திருக்கிற வரலாற்று செய்திகள் வழி நெடுகிலையும் குர்ஆனிலே ஆங்காங்கே ஈசாவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் யோசித்து பார்க்கிறோம். குர்ஆனுக்குள்ளே போய் பார்த்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பைபிளில் கூட அவர்கள் இவ்வளவு தெளிவாக வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த நபி குறித்திருக்கிற தெளிவான வரலாறு குர்ஆனில் நமக்கு மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். முதலில் ஈசாவை பற்றி குர்ஆன் பேசவில்லை, ஈசாவுடைய தாய் மரியமை பேசுகிறது. மரியமை பேசுவதற்கு முன்னால் மரியமின் சந்ததியை பேசுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், மரியமினுடைய குடும்ப பாரம்பரியத்தை பேசுவதற்கு ஒரு சூரா ஆல இம்ரான் என்று பெயர். மரியமின் தந்தை, மரியமுடைய தந்தைக்கு பெயர் இம்ரான் என்று பெயர். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையின் பெயரிலே ஒரு அத்தியாயம். மரியம் யார், மரியம் கர்ப்பத்தில் இருந்த போது என்ன நடந்தது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததற்கு பிறகு யார் வளர்த்தான், அந்த வளர்ப்பு எப்படி இருந்தது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி எல்லாம் வளர்க்கப்பட்டார்கள் என்று குர்ஆனில் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இரண்டாவது, மரியமுக்கு தனியாக அத்தியாயம் கொடுத்து சூரா மரியம், பெண்கள் பெயரே வராத குர்ஆனில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆயத்திலையும் இருக்கிறார்கள், அத்தியாயத்திலையும் இருக்கிறார்கள். மரியத்திற்கு தனியாக அல்லாஹ் அத்தியாயம் தருகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தை பிறப்பு எப்படி, கர்ப்பகாலம் எப்படி, ஈசா எப்போது பிறந்தார், பிறந்ததற்கு பிறகு என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்கிற டோட்டல் ஹிஸ்டரி, வரலாற்று செறிவுகள் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதற்கு பிறகு ஈசா குறித்து குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். நாம் யோசித்து பார்க்கிறோம், ஒரு நபியினுடைய பாரம்பரியத்தை எல்லாம் குர்ஆனிலே அவ்வளவு டீட்டெயிலாக எந்த நபிக்கும் பேசவில்லை. ஈசாவுக்கு பேசுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவர் கொஞ்சம் சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிற நபி, இவர் கடவுள் என்று ஒரு கூட்டம் பேசுகிறது, ஒரு கூட்டம் கடவுள் இல்லை என்று பேசுகிறது. ரெண்டுக்கும் நடுவில் குர்ஆன் உண்மையை உள்ளபடி உலகத்திற்கு சொல்வதற்காக தாயை பற்றி ஒரு அத்தியாயம், தாயின் வம்சத்தை பற்றி ஒரு அத்தியாயம், அதற்கு பிறகு ஈசா குறித்திருக்கிற பல்வேறு வசனங்கள், இவைகளை எல்லாம் குர்ஆன் முன்வைக்கிறது. புனித மரியா என்று சொல்லுகிறார்கள் பைபிளில், ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது உம்மு சித்திகா, அவர் தாயில் உண்மையான தாய் என்று குர்ஆன் புனித மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து ஆயத்தை இறக்குகிறான். உண்மையின் உறைவிடம் மரியம், இது குர்ஆனில் அல்லாஹ் வைத்திருக்கிற பெயர். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய், அந்த தாய் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈசாவுடைய தாய் மரியம் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் எனக்கு நிக்காக செய்து அல்லாஹ் வைப்பான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நாளை சொர்க்கத்தில் என் கைப்பிடித்து நிக்காக செய்து கொடுப்பான் என்றெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மறுமை வாழ்க்கை வரை குர்ஆனில் ஹதீஸ்களிலே பேசப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கமுல மினர் ரிஜாலி கஸீருன் வலம் யக்முலு மினன் நிசாஇ இல்லா மரியம் இம்ரான். உலகத்திலே ஆண்களிலே பரிபூர்ணம் பெற்றவர்கள் நிறைய பேர் உண்டு. கல்வியில், அவருடைய அறிவாற்றலில், அல்லாஹுவை வணங்கக்கூடிய வழிபாடுகளில், இவைகளெல்லாம் ஆண்களில் நிறைய பேர் பரிபூர்ணம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பெண்களில் அப்படி யாரும் பரிபூர்ணம் பெறவில்லை. ஆனால் உலக பெண்களிலேயே பரிபூர்ணம் பெற்ற ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள்.
அன்பானவர்களே, இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து எல்லா தகவலும் குர்ஆனிலே சொல்லப்பட்டதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். நம்ம எல்லாம் தெரிந்து வைத்திருப்போம், ஈசாவுக்கு 2 பெயர். ஒன்று, குர்ஆன் அவருக்கு மசீஹ் என்று பெயர் வைத்திருக்கிறது. மசீஹ் இப்னு மரியம், மரியமின் மகன் மசீஹ். குர்ஆனிலே 2வது பெயர் ஈசா, ஈசா இப்னு மரியம். ரெண்டுமே குர்ஆனிலே அல்லாஹ் வைத்திருக்கிற பெயர், பட்ட பெயர் அல்ல, சொந்த பெயர். மசீஹ் என்று ஒரு பெயர், ஈசா என்று பெயர். மசீஹ் என்று சொன்னால் அரபியிலே தடவுதல் என்று அதற்கு அர்த்தம். மசகு செய்தல் என்று சொல்லுவோம் இல்லையா, தலையை வலித்தல், தடவுதல் என்பதற்கு மசகு செய்தல். இந்த வார்த்தை தான் ஈசாவுக்கு மசீஹ் என்று பெயர். அவர் கை வைத்து தடவினால் பிறவி குருடெல்லாம் சரியாகி விடுவான். அவர் கை வைத்து தடவினால் பெரும் நோயெல்லாம், குஷ்டரோகமெல்லாம் சரியாகிவிடும். அவர் கை தொட்டு விட்டால் இறந்தவன் கூட எழுந்து நின்று விடுவான். இப்படி பல்வேறு நோய்களின் மூலம் ஷிஃபாவை ஈசாவுடைய கையை கொண்டு அல்லாஹ் தந்ததால் அவருக்கு பெயர் மசீஹ் என்று குர்ஆனிலே அல்லாஹ் வைத்தான். 2வது, நாம் தெரிந்து வைத்திருப்பதை போல ஈசா. இது இந்த 2 பெயருமே அந்த நபிக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பெயர். அன்பானவர்களை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பற்றி பேசுவதற்கு காரணம், பொதுவாக ஏதோ ஒரு கிறிஸ்தவ உலகம் அவர்கள் புனித வெள்ளி என்று கொண்டாடுகிறார்கள், கொண்டாடிவிட்டு போகட்டும் என்று நாம் போய்விடக்கூடாது. ஈசா இந்த உம்மத்தில் ஒரு நபி, அவரை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அவர் குறித்திருக்கிற உண்மையான நிலைப்பாடு நமக்கு தெரிய வேண்டும், நம்முடைய சந்ததிகளுக்கு தெரிய வேண்டும். ஈசாவை பொறுத்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னால் வந்த நபி ஹஜ்ரத் ஈசா. ஹதீஸில் வருகிறது, ஈசாவுக்கும் எனக்கும் இடையிலே எந்த நபியும் இல்லை. ஈசா வந்துவிட்டு உயர்த்தப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பினான். எனக்கு முன்னால் நபியாக வந்தவர் ஈசா. 2 பேருக்கும் இடைப்பட்ட காலம் 500 வருஷம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா உயர்த்தப்பட்டதற்கு பிறகு கிட்டத்தட்ட 400 சில்லறை வருஷத்திற்கு பிறகுதான் பெருமானார் பிறக்குகிறார்கள். ஆகவே ஈசா இந்த உம்மத்திற்கு நெருக்கமான நபியாக இருப்பதாலும், இந்த உம்மத்தில் ஈசாவை கொண்டும் நாம் ஈமான் கொண்டிருப்பதாலும், அவர்கள் குடித்திருக்கிற சர்ச்சையான சில முடிச்சுக்களை குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை தெரிய வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி நிறைய தகவல்கள் இருந்தாலும் அவர்களுடைய இறுதி கட்ட, கடைசி கட்ட சில விஷயங்கள் நம்முடைய கவனத்துக்குரியது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்திருக்கிற 3 நிலைப்பாடு. யூதன் சொல்லுகிறான், ஈசாவை நாங்கள் கொலை செய்தோம். இன்று வரை அவர்களுடைய தோரா என்கிற பைபிளில் எழுதிய வைத்திருக்கிறார்கள், ஈசாவை நாங்கள் தான் கொன்றோம். இது யூதர்களுடைய குரல். அதற்கடுத்து கிறிஸ்துவ உலகம் என்ன சொல்லுகிறது? யூதர்கள் கொலை செய்யவில்லை, நாங்கள் தான் சிலுவையிலே அறைந்து கொன்றோம். இது கிறிஸ்துவருடைய நிலைப்பாடு. இந்த 2க்கும் மத்தியில் இஸ்லாத்திற்கு, முஸ்லிம்களுக்கு குர்ஆன் சொல்லுகிறது, அவர் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையிலே அறையப்படவும் இல்லை. இந்த 2க்கும் மத்தியில் அல்லாஹ் தன் நிலையில் அவரை உயர்த்தி கொண்டான் என்பது குர்ஆனிலே சொல்லுகிற நிலைப்பாடு. கிட்டத்தட்ட இந்த 3 நிலைப்பாட்டில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே நிலைப்பாட்டுக்கு தான் வருகிறார்கள். யூதர்கள் கொன்றோம் என்று சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறைந்து கொன்றோம் என்று சொல்லுகிறார்கள். 2 பேருமே கொலை செய்தது உண்மை என்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, ஈசா கொல்லப்படவில்லை, அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். இது குர்ஆனில் ஈசா குறித்திருக்கிற உண்மை செய்தி. குர்ஆனிலே நீங்கள் ஈசா குறித்து தேடி பார்த்தால் அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லுகிறான், வஜஅல்ன இப்னு மரியம உம்மஹு ஆயா. ஈசாவையும் ஈசாவுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆயா, நாம் ஆயத்தாக வைத்திருக்கிறோம். இது குர்ஆனிலே வருகிற வார்த்தை. ஆயத் என்றால் அத்தாட்சி என்று பொருள், ஆயத் என்றால் ஆதாரம் என்று பொருள், ஆயத் என்றால் சான்று என்று பொருள், ஆயத் என்று சொன்னால் அற்புதம் என்று பொருள். ஈசாவையும் அவர் தாய் மரியமையும் நாம் அற்புதமாக, சான்றாக, வரலாற்றுக்கினுடைய சிறப்பம்சமாக வைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்ன சான்று தெரியுமா? ஈசா பிறக்கிற போது அற்புதம், தந்தை இல்லாமல் பிறந்தார். தந்தை இல்லாமல் பிறக்கிற ஈசாவின் துவக்கம் அற்புதம், ஆயத்து. 2வது, ஈசா மௌத்தாகவில்லை, உயர்த்தப்படுகிறார். அவருடைய முடிவும் அங்கே அற்புதமாகிறது. பிறப்பும் அற்புதம், மௌத்தாகாமல் உயர்த்தப்பட்டிருக்கிற முடிவும் அற்புதம்.
இந்த ரெண்டும் அந்த நபிக்கு அல்லாஹ் தந்திருப்பதால் அல்லாஹ் ஆயத்தாக வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஈசாவை யாரும் கொல்லவும் இல்லை, சிலுவையிலே அறையவும் இல்லை. நாம் அவரை அத்தாட்சியாக உலகத்திற்கு காட்டுவதற்கு என் பக்கம் உயர்த்தி இருக்கிறேன் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த அடிப்படையில் ஈசா கொலை செய்யப்படவில்லை என்பதை நம்புவதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாகும். பொதுவாக ஒரு நிலைப்பாடு உண்டு நபிமார்களுக்கு மத்தியில். அவர்கள் வாழுகிற காலத்தில் எந்த நபிக்கும் உயிர் பிரச்சனை வந்தால், இனிமேல் அந்த ஊரிலே அவர்கள் இஸ்லாத்தின்படி வாழ முடியாது என்கிற ஒரு நெருக்கடி வந்தால் அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் ஹிஜ்ரத் செய்ய சொல்லுவான். அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அனுப்பி வைப்பான். இது எல்லா நபிமார்களுடைய காலத்திலையும் நடந்திருக்கிறது, ரசூலுல்லாவுக்கும் நடந்திருக்கிறது. மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனார்கள் இல்லையா? இது மாதிரி எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பொது நியதி. நெருக்கடி வருகிற போது, நபிமார்களுடைய உயிருக்கு ஆபத்து வருகிற போது ஹிஜ்ரத் செய்வார்கள், ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போவார்கள். இதே நெருக்கடி ஈசாவுக்கு வருகிற போது அவர் ஊரை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு விண்ணுக்கு போகிறார். அல்லாஹ் தன் பக்கம் ஹிஜ்ரத்தாக உயர்த்தி கொள்ளுகிறான். குர்ஆனிலே இவரை சான்றாக ஆயத்தாக நாம் வைத்திருக்கிறோம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக உலகத்திற்கு ஈசா குறித்து குர்ஆன் சொல்லுகிற தெளிவான செய்தி என்ன தெரியுமா? யூதர்கள் சொல்வதை போல வமா கத்தலூஹு வமா ஸல்லபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், அவர் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையிலே அறையப்படவும் இல்லை, வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், இருந்தாலும் ஈசாவை போல வேறொருவருக்கு ஒரு தோற்றம் கொடுக்கப்பட்டது. ஈசா உயர்த்தப்பட்டார். ஈசாவை போன்றிருக்கிற உருவம் கொடுக்கப்பட்ட யூதாஸ் என்கிற காட்டி கொடுத்த துரோகி அவன் சிலுவையிலே அறையப்பட்டான் என்பது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. ஷுப்பிஹ லஹும், குர்ஆனிலே ஈசாவை போல ஒரு மாதிரியாக்கப்பட்டது. யூத அரசு அன்றைக்கு ஈசாவை கொல்லுவதற்காக வேண்டி முடிவெடுத்து சில கை காசுகளை பேசி நிறைய பணத்தை பகரமாக பெற்று சபைகளிலே இருக்கிற ஈசாவுடைய சீடர்களில் 12 பேரிலே ஒரு சீடர் யூதாஸ் என்று பெயர், அந்த யூதாஸை விலைக்கு வாங்கி கடைசியாக யூத அரசு சொன்னது, நீ ஈசாவுடைய கூட்டத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு அவர் எங்கிருக்கிறார் என்று எங்களுக்கு அடையாளம் காட்டு, நாங்கள் அவரை கொன்று விடுகிறோம் என்று சொல்லி அவனும் அதை கை காசுகளை வாங்கி கொண்டு ஈசாவுடைய கூட்டத்திலே போய் உட்காருகிற போது கொலை செய்வதற்கு சிலுவையோடு யூதர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் ஏற்பாடு. எந்த நபிமார்களையும் அவ்வளவு சீக்கிரத்திலே கொல்லுவதற்கு அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். ஈசாவை அப்படியே உயர்த்தி கொண்டான். இரண்டாவது, காட்டி கொடுத்த துரோகி. பொதுவாக காட்டி கொடுத்தவனுக்கு துரோகி என்றுதான் பெயர். அந்த யூதாஸை அல்லாஹ் என்ன செய்தான்? குர்ஆனிலே ஷுப்பிஹ லஹும், ஈசாவுடைய முகத்தை அல்லாஹ் அப்படியே அங்கு பதித்தான். ஈசாவை போல முகம் மாறுகிறது. வந்தவர்கள் எல்லாம் இவன்தான் ஈசா என்று சொல்லி யாரை உளவு பார்க்க அனுப்பினார்களோ அவனவே ஈசாவாக நம்பி சிலுவையிலே அறைந்தார்கள். இன்று வரை யூதன் சொல்லுகிற கொலை செய்தோம் என்பதும் பொய்யாகும். கிறிஸ்தவர்களைப் போல நாங்கள் சிலுவையிலே அறையப்பட்டோம் அறைந்தோம் என்பதும் பொய்யாகும். அல்லாஹ் தன்னிலைவில் ஈசாவை உயர்த்தி கொண்டான். இஸ்லாத்திலே இன்று வரை நாம் ஈசாவை பற்றி கொடுக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? ஈசா இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்படுகிற போது 33 வயது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து நிறைய தகவல்கள் சொன்னார்கள். 33 வயதிலே உயர்த்தப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் சிரியாவுடைய தேசத்திலே டமாஸ்கஸ் என்று சொல்லுகிற அந்த இடத்திலே பள்ளிவாசல் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியினுடைய மெஹராபிலே தான் இறங்குவார்கள், அங்குதான் தொழுவார்கள், அங்குதான் இருப்பார்கள். 40 வருஷம் அதற்கு பிறகு அவர்கள் பூமியிலே இருப்பார்கள். 33 உயர்த்தப்பட்ட ஈசா மீண்டும் பூமிக்கு வந்து 40 வருஷம், கிட்டத்தட்ட அவருக்கு வாழ்நாள் என்பது 73 வருஷம் ஆகும். அவர் 40 வருஷம் வாழ்வார், தஜ்ஜாலை கொல்லுவார், சிலுவைகளை முறிப்பார், பன்றிகளை கொல்லுவார், மீண்டும் அவர் நிக்காக செய்வார், அவருக்கு குழந்தைகள் பிறக்கும், அதற்கு பிறகு மவுத்தாகுவார். திருமிதி ஷரீஃபில் இப்படியும் ஹதீஸ் இருக்கிறது. ஈசா அவர் வாழ்ந்து மௌத்தாகி மதீனாவிலே நான் அடங்கி இருக்கிற ரவுலாவிலே வந்து அடக்கமாகுவார். இன்றைக்கும் 3 ஜனாசா இருக்கக்கூடிய இடத்தில்
பக்கத்தில் இன்றைக்கும் ஒரு கபருக்கு மட்டும் இடம் இருக்கிறது. உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற ரவுலா குறித்து தெரியும். அதிலும் கூட பதிவு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பக்கத்தில் ஒரே ஒரு ஜனாசாவுக்கு மட்டும் இடம் இருக்கிறது. நாயகம் சொன்னார்கள், ஈசா யுதுஃபன மஅஹு, என் பக்கத்தில் வந்து அவர் அடங்குவார். ஈசா உயர்த்தப்பட்டதிலிருந்து அவர் மீண்டும் இறங்கக்கூடிய இடம் வரைக்கும், தொழுகிற பள்ளிவாசல் வரைக்கும் அவர் எத்தனை நாள் வாழ்வார் என்று குறித்து, ஏன் எங்கு வந்து அடங்குவார் என்பது குறித்து கூட இஸ்லாத்தில் பெருமானார் பேசாத தலைப்பில்லை, எல்லாம் பேசினார்கள். ஏனென்றால் காலப்போக்கில் ஈசாவை ஒரு முஸ்லிம் கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர் தூதராக நம்பப்பட வேண்டும். அவர் கடவுளாக எந்த காலத்திலையும் ஒரு முஸ்லீம் நம்பிக்கை மாறி போகக்கூடாது என்பதற்குத்தான் நபிமார்களிலேயே ஈசாவை குறித்து நிறைய பேசினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அவர்கள் உயர்த்தப்படுகிறார். 33 வயசில் உயர்த்தப்பட்ட போது 2 செய்தி நடந்தது, 2 விஷயம். இந்த உயர்த்தப்படுகிற போது கிறிஸ்துவ உலகம் ஈசாவை வேறு மாதிரி சித்தரித்தது. இஸ்லாத்தின் நிலைப்பாடு, மீண்டும் இறங்குவார், உயிரோடு இருக்கிறார், அவர் மீண்டும் இறங்கியதற்கு பிறகு பூமியில வாழ்ந்து பூமியில் தான் மௌத்தாகி அடங்குவார், இது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. கிறிஸ்துவ உலகம் அவர் இறந்து போய்விட்டார், இறந்ததற்கு பிறகு 3 நாள் கழித்து அவர் ஞாயிற்றுக்கிழமை கண் விழித்து எழுந்தார். அதாவது இன்றைக்கு குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம் இல்லையா, சொல்லுகிறார்கள் இல்லையா, நமக்கு எல்லா ஃப்ரைடேயுமே குட் ஃப்ரைடே தான், வாரம் நமக்கு பெருநாள் தான். அவனுக்கு வருஷத்தில் 1 நாள் மட்டும் பெருநாள். என்னன்னா, அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கடவுளின் குமாரர் சிலுவையிலே அறையப்பட்ட நாளாம். அவர்களுடைய மத வழிபாட்டை நாம் புண்படுத்துவதற்கல்ல, ஆனால் அவர்கள் தவறான கொள்கையில இருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அவர்கள் இறந்த நாளை புனித வெள்ளி என்றும், அவர் வெள்ளிக்கிழமை சிலுவையில அருந்து கபூரில் போட்டு புதைச்சிட்டான், கபூரில் படுத்திருக்கிறாரு, சனிக்கிழமை ஃபுல்லாக கபூரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிக்கிறாரு, அதுக்கு பேர் ஈஸ்டர் சண்டே, உயிர் தெழுந்த நாள். இந்த 3 நாள் கழித்து அவர் எழுந்தார். இதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுடைய நிலைப்பாடு. குர்ஆனுடைய பார்வை, ஈசா கொல்லப்படவும் இல்லை, உயிர்த்து எழவும் இல்லை, அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். உயர்த்தப்பட்ட போது 2 விஷயம் நடந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்படுகிற போது, வான் நோக்கி உயர்த்தப்படுகிற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது காலம் நிறுத்தப்பட்டது, நிறுத்தப்பட்டது, காலம் ஓடவில்லை. பொதுவாக 33 வயதிலே உயர்த்தப்பட்ட ஈசா இன்று வரை 33. ஏன், நாளை சிரியா டமாஸ்கஸிலே இறங்குகிற போதும் அதே 33. அவர் இறங்கியதற்கு பிறகுதான் அவர் மீது காலம் சுற்றும். அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கிறான். பொதுவாக அது எப்படி காலம் நிறுத்தப்படும்? பெருமானார் சொல்லுகிறார்கள், காலத்திற்கு அப்பாற்பட்டது வானத்தின் வாழ்க்கை. வானத்தின் பக்கம் யார் போனாலும் காலம் ஓடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்து சொர்க்கத்திலே வைக்கப்பட்டார்கள், அங்கு சொர்க்கத்திலே இருந்தார்கள், காலம் ஓடவில்லை. எப்போது பூமிக்கு இறக்கப்படுகிறார்களோ அப்போது இருந்ததால் 1000 வருஷம் என்கிற ஆயுள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுவரை அவர்களுக்கு ஆயுளாக கணிக்கப்படவில்லை. மலக்குமார்கள் காலங்காலமாக வானத்திலே அவர்கள் தொழுகிறார்கள், திக்ரு செய்கிறார்கள். எந்த மலக்கிற்கும் வயது ஓடாது, எந்த மலக்கிற்கும் கிழவு தட்டாது, எந்த மலக்கும் இடையில மௌத்து வராது, கடைசி வரை இருப்பார்கள். வானத்தின் வாழ்க்கை அப்படி. நமக்கெல்லாம் தெரியும், சொர்க்கவாதிகளுக்கு வயசு ஓடாது, அதே 33 தான். சொர்க்கவாதிகள் எல்லோருக்கும் காலத்தின் மீது ஸ்டாப்பு. நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த உலகத்திற்கு மட்டும்தான் டைம் டேபிள் ஓடிக்கொண்டிருக்கும், ஆனால் வானத்தின் வாழ்க்கைக்கு அல்லாஹ் காலத்தை நிறுத்துவான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்ட போது அவர்களுக்கு காலம் நிறுத்தப்பட்டது. முடி வளராமல், நெகம் வளராமல், அசுத்தமாகாமல், மலம் ஜலம் வராமல், அத்தனைக்கும் மீறி ஈசா இன்று வரை 2வது வானத்தில் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு வந்தார்கள். 2வது செய்தி நடந்தது. ஈசா உயர்த்தப்பட்ட போது எப்படி அல்லாஹ் காலத்தை நிறுத்தினானோ அதே போல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நுபுவத்தும் நிறுத்தப்பட்டது. ஈசா இன்றைக்கு அவர் நபி அல்ல, ஈசா ஈசாவாக இருக்கிறார். எப்போது வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார்களோ அப்போது நபி பட்டமும் சேர்த்து முடிக்கப்பட்டது.
அவர் நபியாக இல்லை, ஈசாவாக இருக்கிறார். நமக்கெல்லாம் ஹதீஸிலே தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எனக்கு பின்னால் இறுதி நாளில் ஈசா இறக்கப்படுவார். இறங்குகிற போது அவர் நபியாக வரமாட்டார், என் உம்மத்தில் உங்களை போல ஒரு உறுப்பினராகத்தான் வருவார். ஈசா நபி என்றோ, நான் ஒரு காலத்தில் வேதம் கொடுக்கப்பட்ட நபி என்றோ, என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றோ அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் உங்கள் உம்மத்தில், என்னுடைய உம்மத்தில் ஒருவராகத்தான் வருவார். அவர் உயர்த்தப்படுகிற போதே நுபுவத்தையும் அல்லாஹ் முடித்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இதற்கு அடையாளம் ஹதீஸிலேயே வருகிறது. சிரியாவிலே டமாஸ்கஸிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிற போதே அந்த பள்ளியிலே அசர் தொழுவார்கள். அசர் தொழுவார்கள், ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழுவார்கள். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த நபியும் ஒரு மனிதனுக்கு பின்னால் நின்று தொழ மாட்டார்கள், தொழுகத்தான் வைப்பார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்தஸ்து அது. எந்த ஒரு சாதாரண ஆளுக்கு பின்னாலும் நபிமார்கள் தொழ மாட்டார்கள், அவர்கள் இமாமாகத்தான் நிற்பார்கள். ஆனால் ஈசா வருகிற போது ஒரு இமாமுக்கு பின்னால் என்று தொழுவார் என்று சொன்னால் அவர் நபியாக வரமாட்டார், இந்த உம்மத்தில் ஒருவராக வருவார் என்பதும் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பில் வருகிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கை என்பது ஈசா ஒரு ரசூல், அவர் இறங்குகிற போது இந்த உம்மத்தில் ஒரு நபர். ஆனால் கிறிஸ்துவ உலகம் அவர்களை வேறு மாதிரி காட்டி அது கடவுளின் குமாரர் என்று, ஏனென்றால் அவருடைய அற்புதங்கள் அப்படி. பிறந்த போது தகப்பனார் இல்லாமல் பிறந்தார், பிறந்த போது பிறந்த குழந்தை தொட்டிலே பேசுகிறது, பேசுகிற அற்புதம், கை வைத்தால் எல்லாம் சுகம் கிடைத்து விடுகிறது, இறந்தவனெல்லாம் எழுந்து உட்கார்ந்து கொள்ளுகிறான், பிறவி குருடன் பார்க்கிறான், குஷ்டரோகம் சரியாகிறது, எந்த நோயாக இருந்தாலும் கைப்பட்டாலே ஷிஃபாவாகிறது. பார்த்தான், என்ன சொன்னான்? கடவுளின் பிள்ளை என்று அடித்து விட்டான். தாய் மரியம் கடவுளுக்கு மனைவி என்று சேர்த்து விட்டான். இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவத்தில் திரித்துவ கொள்கை, பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்கிற 3 கொள்கை கடவுள் கொள்கை. ஆனால் நாம் ஈசாவை ஒரு தூதராக பார்க்கிறோம். அன்பானவர்களே, சூரா மாயிதா ரொம்ப முக்கியமான செய்தி. கிறிஸ்துவ உலகம் இதை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும், அவர்களுடைய கொள்கையை விட்டு விடுவார்கள். சூரா மாயிதாவிலே கடைசி ஒரு 5-6 வசனங்கள் இது குறித்து மாத்திரம் அல்லாஹ் பேசுகிறான். நாளை மறுமைக்கு ஒவ்வொரு நபிமார்களையும் விசாரணைக்கு கொண்டு வருகிற போது ஈசாவையும் அல்லாஹ் அழைப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அல்லாஹ் ஈசாவை பார்த்து கேட்பான், அந்த குல்த லின்னாஸி தக்துனி வ உம்மி இலஹைனி மின் தூனில்லாஹ். என்ன ஈசா, நீ இப்படி மக்களுக்கு மத்தியில் சொன்னாயா, என்னையும் என்னுடைய தாயையும் மரியமையும் வணங்க வேண்டும் என்று நீ மக்களுக்கு மத்தியிலே பரப்புரை செய்தாயா என்று அல்லாஹ் கேட்பார். ஏனென்றால் உன்னை வணங்குகிறார்கள், உன் தாய் மரியமை வணங்குகிறார்கள், நீ அப்படி ஏதாவது சொன்னாயா என்று அல்லாஹ் விசாரிப்பான். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற பதிலும் குர்ஆனில் இருக்கிறது, சுப்ஹானக. எடுத்தவுடன் சொல்லுகிற வார்த்தை, அல்லாஹ்விற்கே புனிதத்தன்மை உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு, மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி அன் அஅ்புதுல்லாஹ வ ரப்பி வ ரப்பூஹு. யா அல்லாஹ், நான் எப்போது சொன்னேன்? என்னை வணங்க சொல்லி, என் தாயை வணங்க சொல்லி யாருக்கு சொன்னேன்? நீ என்ன சொன்னாயோ அதைத்தான் நான் சொன்னேன். நீ என்ன சொன்னாய்? என்னை வணங்க வேண்டும் என்று தான் சொன்னாய், அதைத்தான் நானும் இந்த துனியாவிலே சொன்னேன். ரப்பி வ ரப்புக்கும், என் இறைவனான உங்கள் ரப்பான அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றுதான் நான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் சொல்லுவார்கள், குன்த அலைஹிம் ஷஹீதம் மா துன்த ஃபீஹிம். நான் பூமியிலே உயிரோடு வாழ்ந்த காலமெல்லாம் என்னை வணங்காமல் பார்த்து கொண்டேன். யாரையும் என்னை வணங்காமல் நான் பார்த்து கொண்டேன், யாரும் என்னை வணங்கவில்லை. நான் எப்போது மௌத்தானேனோ, குர்ஆனிலே இதெல்லாம் பதிவு, தவப்பத்தனி குன்த அன்த ரகீப் அலைஹிம். எப்போது யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கினாயோ, என் மௌத்துக்கு பிறகு என்ன நடந்தது என்று உனக்குத்தான் தெரியும். நான் மௌத்தானதற்கு பிறகு என்னை கடவுளாக ஆக்கியது யார், என்னை சிலுவையில் அறைந்து வணங்கியது யார், உனக்குத்தான் தெரியும், எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிற குற்றத்திலே இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை விடுவித்துக் கொள்வார்கள். யாரெல்லாம் ஈசா கடவுள் என்று சொன்னார்களோ அங்கு அவர்கள் மாற்றிக் கொள்வார்கள், நரகத்திற்கு போவார்கள் என்பது குர்ஆன் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கடவுள் கொள்கை தவறு என்று சொல்ல வருகிறது. அன்பானவர்களே, கடவுள் கொள்கை மட்டுமல்ல, இது
ஈசா கொல்லப்பட்டார் என்று சொல்லி கொண்டாடுகிற இந்த குட் ஃப்ரைடேவும் அவர்களுக்கு தப்பு. ஏன்னா ஈசா கொல்லப்படவே இல்லை. ஈசா பிறந்தார் என்று கிறிஸ்துமஸில் டிசம்பர் 26 கொண்டாடுகிறார்கள், 25 கொண்டாடுகிறார்களே, ஈசா பிறந்த நாளும் தப்பு. நான் தப்சீரில் கூட உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஈசா பிறந்தது இவர்கள் கொண்டாடுகிறார்களே டிசம்பர் 25 ஜீசஸ் பிறந்த நாள் என்று. அந்த நாள் குறித்து குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது. உலகமெல்லாம் ஈசாவுடைய பிறப்பு குறித்து எப்போது கொண்டாடுவார்கள்? குளிர்காலத்திலே கொண்டாடுவார்கள். டிசம்பர் 25 குளிர்காலம். வருஷம் வருஷம் ஈசா பிறந்த நாள் என்று உலகம் கொண்டாடுகிறது. ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசாவை பெற்றவுடன் வஹுஸி இலைகி பிஜிதின் நஹ்லதி வதுசாகத் அலைகி ரத்பன் ஜனியா. அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லுகிறான், மரியமே உனக்கு ஈசா பிறந்திருக்கிறார், நீ எழுந்து பேரித்த மரத்தினுடைய மரம் இருக்கிறது, அதை பிடித்து உலுக்கினால் கனிகள் விழுகும், அதை சாப்பிடு. இந்த வசனம் எப்போது வருகிறது தெரியுமா? ஈசா பிறந்த அன்றைக்கு வருகிறது. குர்ஆனுடைய பல்வேறு தப்சீர்களில் எழுதுகிறார்கள், ஒரு பேரித்த மரத்தை இப்படி தொட்டு உலுக்கினால், அதுவும் இரத்தமெல்லாம் போய் பிரசவத்தினுடைய வலியை சுமந்திருக்கிற ஒரு மரியம், எவ்வளவு சக்தி அந்த பெண்ணிடம் இருந்து விட போகிறது? அந்த பெண் அந்த மரத்தை இப்படி தட்டினாலே பேரித்த மரம் விழுகும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். எழுதுகிறார்கள், இப்படி தொட்டால் பேரித்த மரம் விழுகும் என்று சொன்னால் அது வெயில் காலம்தான். வெயில் காலத்தில் தான் பேரித்த மரம் பழுக்கும், பழமாக ஆகும். வெயில் காலத்தில் தான் அந்த மரம் பழுக்கும். இங்கே கவனத்தில் வைக்க வேண்டும், ஈசா பிறந்தது குளிர்காலம் அல்ல, கோடை காலம். வெயில் காலத்தில் தான் பிறந்திருக்கிறார். இது குர்ஆனிலே ஈசாவுடைய பிறப்பை அல்லாஹ் முன்வைக்கிறான். நான் என்ன சொல்ல வருகிறேன்? ஈசாவுடைய பிறப்பில் இருந்து துவங்கி இறப்பு வரை, கடவுள் கொள்கை வரை கிறிஸ்துவ சமுதாயம் தவறான வழிபாட்டிலேயே போய் கொண்டிருக்கிறது. இறுதியாய் உங்களுக்கு ஒன்று சொல்லி முடிக்கலாம். கிறிஸ்துவர்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருக்கிறான். கிறிஸ்துவர்களுக்கு பெயர் வாலீன் என்று பெயர். நாம் அல்ஹம்து சூராவிலே கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று ஓதுவோம். யூதர்களுக்கு அல்லாஹ்வின் கோபத்தை உடைய கூட்டம் என்று பெயர். மக்தூபி, யூதர்கள் கோபத்தை, அல்லாஹ்வுடைய கோபத்தை வாங்கி கொண்டவர்கள். கிறிஸ்துவர்கள் வழிகேடர்கள். ரசூலுல்லாஹ்வாக அனுப்பப்பட்ட ஈசாவை கடவுளாக மாற்றிய வழிகேடர்கள். உருவ வழிபாடு கூடாது என்று சொன்ன ரசூலுல்லாஹ்வை உருவ வழிபாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள். வணங்க வேண்டும் அல்லாஹ்வை என்று சொன்னவனையே அல்லாஹ்வாக ஆக்கிய லாலீன்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா ஃபாத்தியாவிலே இதையெல்லாம் சொல்லி கொண்டு வந்து, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நேர்வழியை கேளுங்கள், கோபத்துக்குரிய யூதர்களின் வழியும் வேண்டாம், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், இன்னும் வழிகேடராக இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய வழிபாடும் உங்களுக்கு வேண்டாம். ரெண்டுக்கும் தாண்டி நீங்கள் நேரான பாதையை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்கிற இந்த வார்த்தை தான் சூரா ஃபாத்தியாவிலே ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம் ஓதுகிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவ உலகம் கையிலே வைத்திருக்கிற போட்டோ நமக்கெல்லாம் தெரியும். கையிலே ஒரு போட்டோ வைத்திருப்பார்கள். அது இயேசு கிறிஸ்துவனுடைய உருவப்படம். அது அவருடைய படமே அல்ல. அன்றைக்கெல்லாம் போட்டோக்களும் போட்டோகிராபிகளும் இல்லாத காலத்தில் ஈசாவுடைய படம் எப்படி வந்தது? ஈசா மாடலாக ஆக்கப்பட்டார். இன்றைக்கு வரைக்கும் திருவள்ளுவர்களுக்கு சில வச்சிருக்காங்க. முதல்ல அது திருவள்ளுவரே கிடையாது. அவனா ஒரு உருவத்தை அடிச்சு விட்டான். அடிச்சு விட்டு அவருக்கு தாடி இப்படி இருந்தது, அவர் இப்படி இருந்தது. அதிலும் கூட சில பிரச்சனை. திருவள்ளுவர் காவி உடையிலே அணிய வேண்டும் என்றெல்லாம் பிரச்சனை நடக்கிறது. அப்பாற்பட்டு நாம் பார்க்கிறோம். ஆனால் ஈசாவை உருவம் கொடுத்து, உருவம் எப்போது வருகிறது? ஈசா மௌத்தாகி 300 வருஷத்திற்கு பிறகுதான் உருவமாக வருகிறது. 300 வருஷத்தில் எவன் பார்த்தது? அங்கு அடையாளமெல்லாம் இவனாக சேர்த்து ஒரு உருவம் செய்து இவர் ஈசாவாக இருக்கக்கூடும் என்று சொல்லி, பிறகு அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற உருவம் தாண்டி கடவுளின் குமாரனாக வணக்கத்திற்கு தகுதியாக கொண்டு வந்து ஒரு இறை தூதரை அந்த கூட்டம் வைக்கிறது என்று சொன்னால் அவர்களை குர்ஆன் லாலீன் என்று தான் சொல்லுகிறது. அன்பானவர்களே, கிறிஸ்துவ உலகத்தினுடைய எல்லா வழிபாடுகளும் கொஞ்சம் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டு போவதால் அவர்கள் வழிகட்ட கூட்டம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சிலுவையிலே அறைந்தோம் என்று குர்ஆனிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். சிலுவையிலே அறைந்தால் நாம் யோசிக்க வேண்டும்,
எங்களை ரட்சிப்பவர் இயேசு என்று அவனே சொல்லுகிறான். ஒரு ரட்சிக்கக்கூடிய இயேசை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டால் 3 நாள் கழித்துத்தான் எழுந்தான் என்று நீங்களே சொல்லுகிறீர்கள் என்றால் அந்த 3 நாள் உலகத்தை யார் ரட்சித்தது? கடவுளின் குமாரன் என்று நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள். ஒரு கடவுளின் பிள்ளையாக ஈசா இருந்தால் ஈசாவை கடவுள் பார்த்து கொண்டு சும்மா இருந்திருப்பாரா? என் பிள்ளைய கண்ணுக்கு முன்னாடி அடிக்கிற மாதிரி இருந்தா கீழே இறங்கி வந்துருவான்ல. அப்ப ஈசாவை ஆணி வைத்து அடிக்கிற போது ரப்பு வரணும் இல்ல, அவர் ரப்பின் குழந்தையே கிடையாது, ஈசா அடிக்கப்படவும் கிடையாது. இதுவெல்லாம் அவர்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய முரண்பாடுகள். இன்னும் சொன்னால் பைபிளிலேயே இந்த வார்த்தை இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவ சர்ச்சுகளிலே போனால் ஒவ்வொரு கிறிஸ்துவத்தினுடைய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய போட்டோவுக்கு மேலே இந்த வார்த்தையை எழுதி வைத்திருப்பார்கள். சிலுவையிலே அறைகிற போது இயேசு சொன்னாராம், ஏலோ லாமா சபக்தானி, ஹிப்ரு மொழியில், இறைவா என்னை ஏன் கைவிட்டாய். இந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் எல்லா சர்ச்சுகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹிப்ரு மொழி, இயேசு பேசியது, ஈசா பேசியது ஹிப்ரு மொழி. இந்த மொழியிலே ஏலோ லாமா சபக்தானி, இறைவா என்னை ஏன் கைவிட்டாய் என்று சொல்லியே அவர் சிலுவையிலே இரத்தமாகி சித்தமாகி விட்டார் என்று எழுதியிருக்கிறார். நாம் யோசித்து பார்க்கிறோம், ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை தூதர் மௌத்தாகிற போது ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கேட்பாரா? அவர் கேட்கக்கூடியவர் இறை தூதராக இருப்பாரா அல்லது அவரே கடவுளாக இருப்பாரா? இது எதற்கும் கிறிஸ்துவ உலகத்தில் பதில் இல்லை. குர்ஆன் அழகாய் சொல்லுகிறது, ஈசா அவர் ரப்பை வணங்கக்கூடிய ஒரு தூதர். ஈசா இந்த உம்மத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு நபி. ஈசா மீண்டும் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு மீண்டும் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுவதற்கு வருகிற நபி என்பதுதான் இஸ்லாத்தில் ஈசாவை பற்றி இருக்கிற முழுமையான கொள்கையாகும். ஈசா குறித்திருக்கிற அவர்கள் மீது கற்பிதங்கள் நிறைய வைத்து கொண்டு தவறான பாதையிலே வணங்கி கொண்டிருக்கிற கிறிஸ்துவ உலகத்திற்கும் வேறு மக்களுக்கும் அல்லாஹ் குர்ஆனை கொண்டு நேர்வழி காட்டட்டும். எல்லாம் வல்ல இறைவன் குர்ஆனையும் குர்ஆன் சார்ந்திருக்கிற செய்திகளையும் முழுமையாய் நம்புகிற முஃமின்களின் கூட்டத்தில், நேரான வழி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.